வெற்றி மாநாடுக்கு கோவை புறநகர் வடக்கு மாவட்ட செயலாளர் வி ராஜ்குமார் அவர்கள் அழைக்கிறார். ஆந்திராவில் தெலுங்கு தேசம் கட்சியின் ஆதரவை காங்கிரஸ் கோரியிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இந்தியா கூட்டணியின் குடியரசு துணைத் தலைவர் வேட்பாளர் ஆந்திராவைச் சேர்ந்தவர் என்பதால் அதனை சுட்டிக்காட்டி ஆதரவு கோருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. விவரங்களை செய்தியாளர் மதியழகன் வழங்க கேட்கலாம். மதியழகன், வணக்கம். முழு விவரங்கள். இந்தியா கூட்டணி கட்சிகள் சார்பில் குடியரசு துணைத் தலைவர் தேர்தலுக்கான வேட்பாளராக ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்றத்தினுடைய ஓய்வு பெற்ற நீதிபதி வி சுதர்சன் ரெட்டி அறிவிக்கப்பட்டிருக்கிறார். நாளை மறுநாள் அவர் வேட்புமனு தாக்கல் செய்வார் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் தமிழகத்தை சேர்ந்த சி.பி. ராதாகிருஷ்ணன் அறிவிக்கப்பட்டிருக்கிறார். இந்த நிலையில் சுதர்சன் ரெட்டி அடிப்படையில் ஆந்திர மாநிலத்தை சேர்ந்தவர். எனவே அவருக்கு அந்த மாநிலத்தை சேர்ந்த கட்சிகள் ஆதரவு அளிக்க வேண்டும் என்று தற்பொழுது ஒரு கோரிக்கையானது விடுக்கப்பட்டிருக்கிறது. காங்கிரஸ் கட்சி இந்த கோரிக்கையினை விடுத்திருக்கிறது. அவர் ஆந்திராவை சேர்ந்தவர் என்பதால் அவருக்கு ஆதரவு அளிக்க வேண்டும் என ஆந்திராவினுடைய எதிர்கட்சியான ஒய்எஸ்ஆர் காங்கிரசிடமும் அதே போல தெலுங்கானாவில் இருக்கக்கூடிய பிஎஸ்ஆர் கட்சியிடமும் கோரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. அதே போல சந்திரபாபு நாயுடைய தெலுங்கு தேசம் கட்சியும் சுதர்சன் ரெட்டிக்கு ஆதரவு அளிக்க வேண்டும் என்று காங்கிரஸ் கட்சி சார்பில் தற்பொழுது கோரிக்கையானது விடுக்கப்பட்டிருக்கிறது. தற்பொழுதைய சூழலில் பெரும்பான்மை என்பது தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு தான் இருக்கிறது. அதாவது பாஜகவுக்கு என்று தனி பெரும்பான்மை இல்லாவிட்டாலும் கூட கூட்டணி கட்சிகளினுடைய ஆதரவோடு தான் தற்பொழுது பாரதிய ஜனதாவினுடைய அந்த தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளர் வெற்றி பெற வேண்டிய ஒரு சூழலானது இருக்கிறது. அந்த வகையில் பாஜகவுடன் கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளும் கூட்டணியில் இல்லாத, அதாவது பாஜகவுடனும் கூட்டணி இல்லாத கட்சிகள் தங்களது வேட்பாளருக்கு ஆதரவு தெரிவிக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை தற்பொழுது காங்கிரஸ் ஆனது வைத்திருக்கிறது. தெலுங்கு தேசம் கட்சிக்கு பொறுத்தவரை 2 அணிகளிலும் சேர்த்து மொத்தம் 18 உறுப்பினர்கள் இருக்கிறார்கள். ஒய்எஸ்ஆர் காங்கிரசிற்கு 11 உறுப்பினர்களும் பிஆர்எஸ்க்கு 4 உறுப்பினர்களும் இருக்கிறார்கள். எனவே இந்த உறுப்பினர்கள் சுதர்சன் ரெட்டிக்கு ஆதரவு அளிக்கும் பட்சத்தில் அவர் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதால் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய வேட்பாளரை ஆதரிப்பதை மறுபரிசீலனை செய்து சுதர்சன் ரெட்டிக்கு ஆதரவு வழங்குமாறு காங்கிரஸ் கட்சி சார்பில் தற்பொழுது கோரிக்கையானது விடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த தேர்தலை பொறுத்தவரை மக்களவை, மாநிலங்களவை என 2 அவைகளிலும் இருக்கக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வாக்களித்து தான் குடியரசு துணைத் தலைவரை தேர்ந்தெடுக்க முடியும். விவரங்களுக்கு நன்றி மதியழகன். வெற்றி மாநாடுக்கு கோவை புறநகர் வடக்கு மாவட்ட செயலாளர் வி ராஜ்குமார் அவர்கள் அழைக்கிறார்.